வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்க்க போறது பீஃப் குருமா. வீடியோ பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ போலாம். குக்கரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சுத்தம் செஞ்ச கறியை எடுத்து அதில் போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்ந்து நல்லா கலந்து குக்கரை போட்டு ஒரு 10-15 விசில் விட்டு அரை வேக்காலில் எடுத்துக்கணும். 2 தக்காளி பழத்தை எடுத்து அது தனியாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுக்க 1/2 மூடி தேங்காயும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு குக்கர் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 3 ஸ்பூன் இஞ்சி, 3 ஸ்பூன் பூண்டு இதெல்லாம் ரெண்டையும் பேஸ்ட்டாக போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குன்னு வதக்கிட்டு அதோடைய சின்ன வெங்காயம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் 2, கறி, தயிர் 4 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, காக்கரண்டி மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எனக்கு காரம் பத்தாதனால மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட அரைச்சி வச்ச தேங்காயும் நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மல்லித்தூள் எடுத்து பரபரன்னு தூவி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி 5 விசில் வந்துச்சு.